இந்த ஊர்ல நீங்களாவது மனசு வச்சு எனக்கு வீடு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. ஏதோ உங்க கஷ்டத்தை சொன்னீங்க. கேட்கறதுக்கே பரிதாபமா இருந்தது. இவர் கோயில்ல பார்த்த ஆளாச்சே, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அம்மா, ரேஷன் கடையில் வேலை செய்யற பையம்மா. படுக்க இடம் இல்லாம கோயில் திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வீடு தான் காலியா இருக்குன்னு வாடகைக்கு விடலான்னு கூட்டிட்டு வந்தேன். நீ என்னமா சொல்ற? உங்க இஷ்டம்பா. இவரும் நம்மள மாதிரி தான். இவருக்குன்னு யாரும் இல்ல. வாடகை 5 ரூபாய். அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கில்ல? அது இல்லாம எப்படிங்க? ம். 4.25 ரூபாய் இருக்குங்க. 4 அடுத்த வாரம் கண்டிப்பா தரேன். வா போலாம். பொம்பளைக்கு தான் முன்னாடி நிக்க வச்சிருவீங்க. அடுப்பத்தை வச்சு அவங்க சோறு போடுறாங்க, அவங்க தானேயா? பில்லு போடுறியா, கதை எழுதுறியா? சீக்கிரம் எழுதி குடியா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமா? 6 கிலோ அரிசி. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 கிலோ அரிசி. இந்தாங்க பாட்டி. யாரும் பார்க்கல. ஐ, மூட்டை நிறைய முறுக்கு. மாவை எதுக்கு எடுக்கிற? மாவார வைக்கிறீங்க மாவு. என்னாலே திங்க முடியலையே. இந்த மனுஷங்க எப்படா நிப்பாங்க? அடுத்த தடவை வருவேன். விடுறா அவன. எப்போ வாடா? கூப்பன் கார்டுல குடும்ப பேர் இருக்குது. அவ பேர் எதுவா இருக்கும்? கண்டிப்பா செங்கமலமா இருக்காது. இருக்கிற பேர்ல புஷ்பா தான் நல்ல பேரு. அவ பேர் புஷ்பாவா தான் இருக்கும். அவளை பார்த்தா எப்படி கூப்பிடுறது? புஷ்பா, புஷ்பா, புஷ்பா.